நீங்கள் தன்னம்பிக்கை இல்லாதவரா? இதோ இந்த பதிவு உங்களுக்குத்தான். நான் உங்கள் அஜி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் உன்னை நீ நம்பு. அடுத்தவர் உன்னை நம்பவில்லை என்று கவலைப்படாதே. உன்னை நீயே நம்பு. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளை நேரில் வந்தாலும் பயனில்லை என்று விவேகானந்தர் கூறியுள்ளார். ஒரு குட்டி தன்னம்பிக்கை கதையை பார்ப்போம். ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். ஒரு நாள் தன் மக்களை அழைத்து ஒரு போட்டியொன்றை அறிவித்தான். தன் கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் தன் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் என்றும், தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும் என்றும் கூறினான். மக்களோ பலவாறாக யோசித்தார்கள். யாருமே பயந்து போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் கையை உயர்த்தி, அரசே, நான் போட்டிக்கு தயார் என்று கூறினான். அருகில் இருந்தவர்களோ, நீ என்ன முட்டாளா? உன்னால் அந்த கதவை திறக்க முடியாது. நீ தோற்று போனால் உன்னுடைய 2 கைகளுமே வெட்டப்படும் என்றார்கள். அதற்கு அந்த இளைஞன், நான் ஜெயித்தால் நாட்டின் ஒரு பகுதி எனக்கு தானமாக கிடைக்கும். நான் அரசனாவேன். தோற்றால் கைகள்தானே போகும், உயிரில்லையே என்று கூறிவிட்டு அவன் கோட்டை கதவை திறக்கச் சென்றான். கோட்டை கதவை தள்ளினான். என்ன ஒரு அதிசயம்! கதவு சட்டென திறந்தது. ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடப்படவே இல்லை. இவ்வாறுதான் நம்மில் பலர் தன்னம்பிக்கையை இழந்து அடுத்தவரின் பேச்சை கேட்டு சிறு முயற்சி கூட எடுப்பதில்லை. நிறைய பேர் கூறியிருக்கிறார்கள், நான் எவ்வளவோ தர முயற்சி செய்தேன், ஆனால் எனக்கு தோல்விதான் கிடைத்தது என்று. நீங்களே கூறுங்கள், நீங்கள் என்ன தோமஸ் அல்வா எடிசனை விடவா முயற்சி எடுத்துள்ளீர்கள்? அவர் 1000 தடவை தோல்வியுற்றாலும் தன் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கைவிடவில்லை. அதனால்தான் அவர் மின்குமிழை கண்டுபிடித்தார். ஆகவே நாம் அனைவரும் கடந்து வந்த பாதையை பற்றி கவலைப்படாமல் இனியாவது தன் நம்பிக்கையுடன் செயற்பட்டு வெற்றியை நமதாக்கிக் கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.